லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது ஈர்ப்பு விதி மூலமாக நமக்கு என்ன வேணுமோ அதை நிறைவேற்றிக்க முடியும். நானே நிறைய டெக்னிக் ட்ரை பண்ணியிருக்கேங்க. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது வாட்டர் டெக்னிக். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக். நம்ம நினச்சதை நிறைவேற்றுறதுக்கு இது நமக்கு உதவ போகுது. நல்லா கவனமாக பாருங்கள். இதுக்கு நமக்கு தேவையானது 2 கிளாஸ். கண்ணாடியில் தான் இருக்கணும்னு இல்லைங்க. பீங்கா யூஸ் பண்ணலாம், எவர் சில்வர் யூஸ் பண்ணலாம், உங்கள் இஷ்டம். ஒன்றில் தண்ணி நிரப்பிக்கிங்க, 1 காலியாக இருக்கணும். எவ்வளோ தண்ணி வேணாலும் வச்சுக்கலாம், அரை கிளாஸ், 1 கிளாஸ், உங்கள் இஷ்டம். 1 எம்டியாக இருக்க போகுது. இப்போ தண்ணி இருக்கிற கிளாஸில் நம்ம என்ன எழுதி இந்த மாதிரி ஒட்ட போகிறோம் அப்படின்னா, நம்மளோட கரண்ட் ரியாலிட்டி. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதாவது கவலையா, இல்லை ஏதாவது பண பிரச்சனையா, இல்லை கணவன் மனைவி குள்ள அடிக்கடி சண்டை வருதா, இல்லை பிள்ளைகளுக்கும் நமக்கும் அடிக்கடி சண்டை வருதா, இல்லை உடல் உபாதை ஏதாவது இருக்கா, இல்லை கடன் தொல்லையா, இந்த மாதிரி என்ன பிரச்சனையாக வேணாலும் இருக்கலாம். இப்போ நீங்கள் எதிர்கொண்டுகிட்டு இருக்கிற பிரச்சனை, வாழ்க்கையில் நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கும், மொத்தமாக சேர்த்து எழுதாதீங்க. இப்போ கரண்ட்டாக எது ப்ரையாரிட்டி அப்படிங்கிறத யோசிங்க. ஏதாவது 1-2 பிரச்சனையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 1ல் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப உதவும். ஓகே, இப்போ இந்த மாதிரி எழுதிட்டீங்க. இதை இப்போ இந்த கிளாஸில் இப்படி ஒட்ட போகிறீங்க. நீங்கள் செலோ டேப் வேணாலும் வச்சு ஒட்டிக்கலாம். நான் இங்கே ஸ்டிக்கி நோட்ஸ் எடுத்திருக்கேன், அதனால் அதுவே ஒட்டிடும். இப்போ இந்த தண்ணி வச்சுருக்கிற கிளாஸை எழுதி ஒட்டியிருக்கோம் இல்லையா, இந்த கிளாஸை எடுத்துக்கிட்டோம். இதுக்கு மேலே உள்ளங்கையை இப்படி வச்சுக்கிட்டு இப்போ இருக்கிற பிரச்சனையை பற்றி நம்ம முழுசாக ஃபீல் பண்ணுறோம். அதாவது இந்த பிரச்சனை நமக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் உணர்வை கொடுக்குது. உதாரணத்துக்கு கடன்காரவங்க நம்மளை கேட்கும்போது, அதாவது ஏங்க இன்னும் கடனை கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு நம்மளை தொல்லை பண்ணும்போது நமக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் வருது அப்படிங்கிறதோ, இல்லை நமக்கு ஏதாவது ஒரு உடல் உபாதை, ஏதோ ஒரு நோய் இருக்குது, ஒரு வியாதி இருக்குது அப்படின்னா அதனால நம்ம என்னெல்லாம் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம முழுசாக உணரணும். நமக்கு அழுக வந்தால் கூட அழலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அந்த ஃபீலிங்கோடு இருக்கணும். அதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறத செய்யுங்க. முதல் பேப்பரில் நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணோம். 2வது பேப்பரில் நமக்கு என்ன தேவை, அதாவது நம்ம பிரச்சனை தீந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம், மன நிம்மதி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, ஒரு பெரிய நிம்மதி. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனை, உடம்பு பிரச்சனைனா அதுலேருந்து ஃபுல்லாக வெளிவந்துட்டோம் அப்படின்னா அப்பாடா அப்படின்னு ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும் இல்லையா. இல்லை கடன் தொல்லை தீந்துருச்சு, 1,00,000 ரூபாய் திடீர்னு கிடச்சிருச்சு நமக்கு, நம்ம எல்லா பிரச்சனையும் தீந்துருச்சு அப்படின்னா எப்படி ஃபீல் பண்ணுவோம். அதாவது நமக்கு என்ன தேவையோ அதை இன்னொரு பேப்பரில் எழுத போகிறீங்க. உதாரணத்துக்கு நிம்மதி, நீங்கள் இப்படி தான் எழுதணும்னு இல்லை, நான் நிம்மதியோடு இருக்கிறேன், என்னுடைய கடன் பிரச்சனை எல்லாம் இந்த 1,00,000 மூலமாக தீர்ந்து விட்டது அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே நடந்துட்ட மாதிரி இந்த பேப்பரில் எழுதுங்க. இப்போ இந்த பேப்பரை என்ன பண்ண போகிறோம், இந்த காலி கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த காலி கிளாஸில் ஒட்ட போகிறோம். இப்போ இது நம்ம பிரச்சனை, இது நமக்கு எப்படி வாழ்க்கை நம்ம ஆசைப்படுறோமோ அந்த வாழ்க்கை. இப்போ இந்த பிரச்சனையை, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு, நான் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறிடுச்சு, நான் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு ஒரு 3 வாட்டி சொல்லுங்கள். சொல்லிவிட்டு உங்கள் புது ரியாலிட்டிக்குள்ளே போயிடுங்க. இது உங்களுக்கு இருக்கிற இப்போ இருக்கிற கரண்ட் ரியாலிட்டி. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, புது ரியாலிட்டிக்குள்ளே போயிட்டீங்க. இப்போ இதில் நம்ம என்ன கான்சென்ட்ரேட் பண்ணணுன்னா, ஒரு 2 நிமிஷத்துக்கு நமக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சுன்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அந்த உணர்வை கொண்டு வரணும். எவ்வளோ ஃப்ரீயாக இருப்போம், எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். அப்போ கடவுளுக்கு எப்படி விழுந்து விழுந்து நன்றி சொல்லுவோம். திடீர்னு ஒரு 1,00,000 ரூபா கிடச்சி நமக்கு கடன் தொல்லை தீர்ந்தா என்ன பண்ணுவோம், திடீர்னு ஒரு டாக்டர் நீங்கள் சரியாயிட்டீங்க, உங்களுக்கு எல்லாம் சரியாயிடுச்சு, உங்கள் நோயெல்லாம் காணாமல் போச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி ஃபீல் பண்ணுவோம். அந்த ஃபீலிங்கை நம்ம கொண்டு வரணும். அந்த ஃபீலிங்கோட ஒரு 2-3 நிமிஷம் இதில் நம்ம இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த தண்ணியை நம்ம குடிக்கணும். எனக்கு தண்ணி தான் அவங்க, அதனால் வேக வேகமாக குடிச்சிட்டேன், நீங்கள் பொறுமையாகவே குடிக்கலாம். இவ்வளோதாங்க. இதை 21 நாள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. குறிப்பாக நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக செஞ்சால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா எந்திரிச்ச உடனே பல்ல விளக்கிட்டு வேலையாக செஞ்சால் இன்னும் நல்லது. இந்த 2 டைம் தான் பெஸ்ட்டு டைம்.
21 நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் நிறைவேறியிருக்கு, என்ன மேஜிக்லாம் நடந்துச்சுன்னு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க. ஏன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் நிறைவேறியிருக்கு. அப்புறம் ஒரு விஷயம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தானே என்னோடய வீடியோ வர்றது உங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் கிருஷ்ணபிரியா.